இயேசுவின் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, காட்சிகளின் வழியாக கல்வாரி பாதையில் நம்மை இணைத்துக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இச்சிலுவை பாதை வெறும் நிகழ்வுகளின் தொடர் அல்ல. இப்பாதை இறை அன்பின் ஆழத்தையும் தியாகத்தின் உயரத்தையும் நமக்கு காட்டும் அன்பின் பாதை. நம் பாவங்களில் இருந்து நம்மை மீட்ட மீட்பின் பாதை. அந்த மீட்பு மூலம் நமக்கு ஆன்ம மற்றும் உடல் சுகம் அளிக்கும் இரக்கத்தின் பாதை. இங்கு நாம் காணும் ஒவ்வொரு நிலையின் நிகழ்வுகளும் வெறும் நிழல் காட்சிகள் என்று கருதாமல் நமது வாழ்வின் நிஜங்களை நமக்கு உணர்த்தி நம் ஆன்மாவை சோதிக்கும் பாதை என்பதை உணர்வோம். பலரின் பாவத்தை சுமந்த நம் கல்வாரி நாதரின் குரலுக்கு செவிமடுத்து அவரோடு பயணித்து நம் வாழ்வை புதுப்பிப்போம். வாருங்கள். திருச்சிலுவை பாதை உத்தமனஸ்தாப ஜெபம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர் நீர். என் பாவங்களால் உம்மை மனநோகம் செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொண்டிருக்கின்றேன். என் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். நெஞ்சம் நெகிழாதோ, கண்ணீர் பெருகாதோ, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. உருகாதோ, நெஞ்சம் நெகிழாதோ, கண்ணீர் பெருகாதோ, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கியே கரைந்திடுமே. கல்வாரி காட்சியை கண்டிடும் கல்மனம் கலங்கியே கரைந்திடுமே. கர்த்தாவே அன்பை நினைக்கையில் எந்தன் உள்ளமும் நொறுங்கிடுதே. உருகாதோ, நெஞ்சம் நெகிழாதோ, கண்ணீர் பெருகாதோ, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா.
என்மேல் நீர் காட்டிய அன்புக்கு ஈடாய் என்ன நான் செய்திடுவேன்? என்மேல் நீர் காட்டிய அன்புக்கு ஈடாய் என்ன நான் செய்திடுவேன்? உயிருள்ள நாள் வரை பணி செய்தே உம் பாதம் சரணடைவேன். உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. கடவுள் ஒன்றுமில்லாமையிலிருந்து உலகை உருவாக்கி அது நல்லதென கண்டு தம் சாயலில் மனிதனை படைத்து தம் உயிர் மூச்சை ஊதி உயிர் கொடுத்து தகுந்த துணையை கொடுத்து இவ்வுலகை ஆளப் பணித்தார். மனிதனின் கீழ்ப்படியாமையும் விசுவாச குறைவும் பாவத்திற்கு வழிவகுத்தன. அப்பாவம் அடிமை வாழ்விற்கு வித்திட்டது. விண்ணக வாழ்வின் உரிமையை இழக்கச் செய்தது. பாவம் பெருகியது. மனுக்குலத்தின் மீது இரக்கம் கொண்ட கடவுள் அதை மீட்க அரசர்கள், நீதி தலைவர்கள், இறை வாக்கினர்கள் என அனுப்பியும் மக்களின் பாவநிலை மாறாததால் இறுதியில் தம் ஒரே மகனை மீட்புக்காக இவ்வுலகிற்கு அனுப்பி வைத்தார். வார்த்தை மனுவுருவாகி மீட்பின் ஒளியாக உதித்தார். அவர் ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்தார். பாவம் தவிர மற்ற அனைத்திலும் மனிதரைப் போல வாழ்ந்தார். மனுக்குலம் ஆண்டவரின் போதனைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு மனம் மாறாததால் தம் இன்னுயிரை நமக்காக கல்வாரியில் பரிகார பலியாக்கி இழந்த விண்ணக உரிமையை நமக்கு பெற்றுக் கொடுத்தார். அந்த மீட்பை உணராதவர்களாக, சுதந்தரித்துக் கொள்ளாதவர்களாக இருக்கும் நமக்காக இன்று கல்வாரி பாதையை தொடர்கிறார். யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். நான் தான். கண்ணீரை
இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கெவின் இந்த மாதிரி பண்ணுவான்னு என்னால் நம்பவே முடியல. ஆனால் நேற்று நடந்த விஷயத்தில் அவனுக்கு சம்மந்தம் இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்களே. காலேஜ் வாட்ஸ்அப் குரூப், இன்ஸ்டாகிராம் எல்லா இடத்துலையும் இதே தான் ஓடிட்டு இருக்கு. கரெக்ட். ஆமாம், நிறைய பேர் அவனை அங்கே பார்த்துருக்காங்க. அப்போது கண்டிப்பாக அவன் தான் இது பண்ணியிருப்பான். கொஞ்சம் இருங்க, கெவின் சைடில் என்ன நடந்துச்சுன்னு யாராச்சும் கேட்டு பார்த்தீங்களா? என்ன ஸ்னேகா எப்படி சொல்கிற? காலேஜ் முழுக்க இதே தான் பேச்சாக இருக்குது. ரூமர் பரவச்சுன்னா அதுதான் உண்மைன்னு கிடையாது. என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் ஒருத்தர் மேலே தப்பு சொல்லுறது சரியில்லை. அப்போ ஏன் எல்லாரும் அவனை மட்டும்தான் ப்ளேம் பண்ணுறாங்க? ஏன்னா நம்ம ஒருத்தரை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுறோம், அதான். என்னாச்சு? நான் வந்தோடனே எல்லாரும் அமைதியாயிட்டீங்க. என்னைய பற்றி தான் பேசிட்டு இருந்தீங்களா? கெவின், நேற்று நடந்த ப்ராப்ளம்க்கு நீ தான் ரீசன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இஸ் இட்? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம வந்த ரூமர்ஸை நம்பி நீங்களே இப்படி பேசுகிறீங்களே. கெவின், நிஜமாவே அங்கே என்ன நடந்துச்சு? நான் அங்கே இருந்தது உண்மைதான். ஆனால் அந்த பிரச்சனையை நான் ஆரம்பிக்கலை. அதை தடுத்து நிறுத்த தான் முயற்சி பண்ணேன். சாரி கெவின், நாங்கள் அவசரப்பட்டு நான் தப்பாக நினச்சிட்டோம். ஒரு ஃப்ரெண்டாக உன் சைட் ஸ்டோரி நான் கேட்டிருக்கணும். ரியலி சாரிடா. நான் நிரபராதியாக இருந்தும் தீர்ப்பளிக்கப்பட்டவனாக, நிராகரிக்கப்பட்டவனாக குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டேன். என்னிடம் உண்மை இருந்தது. ஆனால் உங்கள் கூட்டத்தின் சத்தம் அந்த உண்மையை மிஞ்சியது. இன்று அதே நிலை தொடர்கிறது. இன்றைய இளையோர் சமூக வலைத்தளங்களின் கருத்துக்கள், பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கையை வைத்துதான் மதிப்பு என்று நினைத்து உடனிருப்பவர்களை தாழ்த்தியும் உலகச் செல்வங்களை வைத்து பிறரை பரிகசித்தும் தீர்ப்பிடுகிறார்கள். ஆனால் நீங்கள் தீர்ப்பளிப்பவர்களாக அல்ல, உண்மையை பாதுகாப்பவர்களாகவும் உண்மையை சார்ந்தவர்களாகவும் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை உணருங்கள். அன்பு இயேசுவே, பிறரை தீர்ப்பளிக்காமல் புரிந்து கொள்ளும் ஞானத்தையும் அன்பை காட்டும் இதயத்தையும் உண்மையை பேசும் தைரியத்தையும் கடினமாக இருந்தாலும் உண்மைக்காக நிற்கும் உறுதியையும் எங்களில் வளர்த்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இரண்டாம் நிலை. இயேசுநாதரின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சுளியை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
தம்பி, நான் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன். உங்கள் அம்மாவுக்கு இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் சீரியஸ் தான். இது ரொம்ப நாளாகவே இருந்திருக்கு. ட்ரீட்மெண்ட் முடிய ரொம்ப நாள் ஆகும். ஒருவேளை ஆப்ரேஷன் கூட பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கு செலவும் கொஞ்சம் அதிகமாக ஆகும். ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்க ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ அதுக்குரிய தேவையான ஏற்பாடுகளை முன்னாடியே பண்ணி வச்சுக்கோங்க. டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளவு நாளானாலும் சரி, எங்கள் அம்மாவுக்கு முழுசாக குணமாகணும். அதுதான் எனக்கு முக்கியம். மகனே, எவ்வளவு பெரிய ட்ரீட்மெண்ட், எவ்வளவு செலவு, இது தேவையாப்பா? எனக்கு ஏதோ நான் உனக்கு ஒரு பாரமாயிட்டனோன்னு தோணுதுப்பா. இல்லைம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நீங்கள் எனக்கு பாரம்லாம் கிடையாது. ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட்டால் உனக்கு எவ்வளவு கஷ்டம் வரும்னு யோசிச்சு பாருப்பா. நீங்கள் என்ன 9 மாதம் சுமந்தீங்க. எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ எத்தனையோ ராத்திரி தூங்காமல் என்னை கவனிச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலையில் உங்களை நான் எப்படி தனியாக விட்டுட்டு போவேன்? இப்போ உங்களை கவனிக்க வேண்டியது என்னோட கடமைமா. நான் சிலுவையை விருப்பத்துடன் ஏற்றுக்கொண்டேன். உங்கள் மேல் கொண்ட அளவு கடந்த அன்புக்காக என் துன்பத்தை தவிர்க்காமல் அதை ஆறத் தழுவிக்கொண்டேன். இன்று உங்களில் பலர் பிறருக்காக பல பாரமான சிலுவைகளை சுமந்து செல்கிறீர்கள். வெளியில் சிரிப்புடன் இருந்தாலும் உள்ளத்தில் போராட்டங்கள் கொந்தளிக்கின்றன. எதிர்காலத்தின் பயம் உங்கள் மனதில் இருளை உருவாக்குகிறது. உங்கள் சிலுவைகளை இந்த உலகம் காணாமல் போகலாம், ஆனால் நான் காண்கின்றேன். நீங்கள் சுமக்கும் ஒவ்வொரு பாரத்திலும் உங்களோடு சேர்ந்து நானும் நடக்கின்றேன். நீங்கள் தனியாக இல்லை. மகனே, மகளே, கவலைப்படாதே. என்னுடன் சேர்ந்து உன் சிலுவையை சுமந்து கொண்டு வா. அன்பு இயேசுவே, எங்கள் போராட்டங்களை நம்பிக்கை இழக்காமல் ஏற்றுக்கொள்ளும் மனதை தாரும். பிறருக்கான சிலுவை கனமாக தோன்றும் நேரங்களில் உம்முடைய உடனிருப்பை உணர செய்யும். உம்மில் நம்பிக்கை வைத்து முன்னேறி செல்ல உதவி செய்யும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். மூன்றாம் நிலை. இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் முதல் முறை தரையில் குப்புற விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். ஏனென்றால் உமது பாரமான திருசிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஹாய் அனு, என்னாச்சு? கொஞ்ச நாளாக ரொம்ப அப்செட்டாக இருக்க மாதிரி தெரியுது. ஏதாவது பிரச்சனையா? மரியா, என் லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் நினச்சா எனக்கு ரொம்ப பாரமாக இருக்குது. ஏன் அனு, என்னாச்சு? எனக்கு வேலை போயிடுச்சுடி. விசா முடிய இன்னும் 1 மாதம்தான் இருக்குது. அதுக்குள்ளே சீக்கிரமாக ஒரு வேலை கிடைக்கணும்.
அது மட்டும் இல்லாமல் நான் இவ்வளோ நாளாக இருந்த ரிலேஷன்ஷிப்பும் பிரேக்கப் ஆயிடுச்சு. இதை பற்றி வீட்டில் பேசினா கூட அவங்க என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. எல்லாமே கைமீறி போகிற மாதிரி இருக்குது. இந்த கஷ்டத்தை என்னால் இதுக்கு மேலே தாங்கவே முடியல. சில நேரத்தில் ஏசப்பா கூட என்னை மறந்துட்டாரோன்னு தோணுது. அனு, இப்போ உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு புரியுது. ஆனால் ஏசப்பா அவன் வழியை பார்த்துட்டு தான் இருக்காரு. அவரும் ரொம்ப பாரமான சிலுவையை சுமந்தவர் தானே. ஆனால் எனக்கு இப்போ ரொம்ப டிப்ரெஸிங்காகவும் லோன்லியாகவும் ஃபீல் ஆகுது. யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. எனக்கு ப்ரேயர் பண்ணவே தோண மாட்டேங்குது. ஐ ஃபீல் ஐவ் லாஸ்ட் மை ஃபெய்த் இன் த லார்ட். நீ இப்போவும் தனியால் கிடையாது அனு. சிலுவை ரொம்ப கனமாக இருக்கும்போது நம்ம கூட சேர்ந்து சுமக்க கடவுள் கண்டிப்பாக யாராவது அனுப்புவார். எல்லாம் சீக்கிரம் சரியாகும், நம்பிக்கையாக இரு. டோன்ட் லூஸ் யுவர் ஃபெய்த் அனு. ஆஸ் அ ஃப்ரெண்ட் நான் எப்போவும் உன் கூட தான் இருப்பேன். நம்ம சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவோம். சிலுவையின் பாரத்தில் நான் முதல் முறை தடுமாறி விழுகிறேன். என் முகம் மண்ணை முத்தமிட்டது. நான் கீழே விழ காரணம் சிலுவையின் பாரமும் சோர்வும் மட்டுமல்ல, உங்களுடைய ஆன்மீக தேடல் இல்லா நிலைமையும் தான். உங்கள் பிரச்சனைகளிலும் வேலை தளங்களில் ஏற்படும் சோர்வினாலும் இடையூறினாலும் வரும் உங்கள் விசுவாச குறைவும் காரணம்தான். தன்னம்பிக்கை என்ற பெயரில் என்னால் மட்டும் முடியும் என்ற பெருமையினால் கீழே விழுகின்றீர்கள். உங்கள் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்பதை மறந்த உங்களுக்காக மீண்டும் எழுந்து நடக்கின்றேன். உங்கள் போராட்டம் வீணாகாது. பாரம் கனமாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் தனியாக இல்லை. உங்களுடன் நான் இருக்கின்றேன். மகனே, மகளே, எழுந்திரு, என்னுடன் இணைந்து வா. அன்பு இயேசுவே, மீண்டும் எழ முடியாது என்று நம்புகிறவர்களுக்கு புதிய நம்பிக்கையை ஊற்றும். மீண்டும் நடக்க துணிவை தாரும். எங்கள் பலவீனத்தில் உம் வல்லமையை உணரச் செய்யும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். தாயை சந்திக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியர்ந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சுளியை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எதுவும் பிரச்சனையா டீச்சர்? இல்லை, கொஞ்ச நாளாக அவன் துருத்துருன்னு இருக்கான். ஒரு இடத்துல உட்கார மாட்றான். வீட்டில் எப்படி இருக்கான் அவன்? அடிக்கடி பசங்களோடையும் சண்டை போட்டுக்கிறான். ஆக்சுவலி மேடம், எங்கள் பையனுக்கு ஒரு சின்ன மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. அதனால தான் அவனுக்கு சில நேரத்தில் எதையும் ஃபோக்கஸ் பண்ண முடியல. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் அவனோட ட்ரீட்மெண்ட், படிப்புன்னு நிறைய கஷ்டங்களை தான் தாண்டி வந்துட்டுருக்கோம்.
இப்போ அவன் சரியாக படிக்கிறேன்னு கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக உங்கள் வேதனை எனக்கு புரியுது. சி, எவ்ரி சைல்டு இஸ் டிஃப்ரெண்ட். அவங்களோட லேர்னிங் ஸ்பீட்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரியா? உங்கள் பையன் இப்போ ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறான் அவன் லைஃப்பில். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வந்துடுவோம். சம்டைம்ஸ் அவனோட எதிர்காலத்தை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது. ஒருவேளை நாங்கள் அவனுக்கு எதுவும் சரியாக பண்ணலையோன்னு தோணுது. சி, ஆஸ் அ பேரண்ட் நீங்கள் இப்போவே அவனுக்கு ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் அவன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க. அவனுக்கு தேவையானது எல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. கடவுள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கார். நீங்கள் கவலையே படாதீங்க. ஒரு நாள் அவரே அவனுக்கு நல்ல வழியை காட்டுவார். ரொம்ப நன்றி டீச்சர். நீங்கள் சொன்ன வார்த்தைங்க எங்களுக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கையை தருது. நாங்கள் கடவுளை நம்பி எங்கள் பையனுக்கு தொடர்ந்து எங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருப்போம். கல்வாரி பாதையில் என் அன்னையின் சந்திப்பு எனக்கு பெரிய ஆறுதலாய் இருந்தது. நான் மரண வேதனைப்படுவதை கண்டபோது என் தாயின் இதயம் சுக்கு நூறாக உடைகிறது. என் அன்னையால் என் சிலுவை பாடுகளை நிறுத்த முடியவில்லை என்றாலும் இறை திருவுளம் நிறைவேற என்னோடு உடன் நிற்கிறார். என் துயரத்தில் பங்கு கொள்கிறார். இன்று பல தாய் தந்தையர் தங்கள் குழந்தைகள் நோயினால் போராடுவதை பார்த்து வாடிப்போகிறார்கள். பிள்ளைகளின் படிப்பு மற்றும் எதிர்கால பயம், நவீன உலகின் அடிமைத்தனத்தின் பிடி, உள்ளார்ந்த குழப்பம், எப்படி உதவுவது, எங்கே தவறிவிட்டோம் என்ற கேள்விகள் உங்கள் இரவுகளை நரகமாக்கி விழிக்க வைக்கின்றன. அன்பு பெற்றோர்களே, உங்கள் கண்ணீரை காண்கின்றேன். உங்கள் கவலைகளை ஜபங்களாக மாற்றுங்கள். தூய ஆவியின் துணையுடன் இறை வார்த்தையில் நிலைத்திருந்து ஜெபியுங்கள். என் இருதயமும் என் அன்னையின் இருதயமும் என்றும் உங்களோடு. அன்பு இயேசுவே, மௌனத்தில் அழும் பெற்றோரின் கண்ணீரை துடையும். பொறுப்பின் சுமையில் சோர்ந்தவர்களுக்கு துணையாக இருந்தருளும். உம் தாயின் அரவணைப்பு எங்களோடு எப்போதும் இருக்கட்டும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஐந்தாம் நிலை. இயேசுநாதர் சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ரவி, பார்க்கவே ரொம்ப கவலையா இருக்கே, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அது எங்கள் அப்பாவுக்கு தான். நேற்று நைட்டு இந்தியாவில் அவருக்கு திடீர்னு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. பதறி போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். ஐயோ, அப்படியா? இப்போ அவர் பரவாயில்லையா? இப்போ கொஞ்சம் தேறிட்டார். கடவுள் புண்ணியத்தில் இப்போ ஸ்டேபிளாக இருக்கார். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் பில் இருக்கே, அது ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. அது எப்படி கட்ட போகிறேன்னே தெரியல. இங்கே இருக்கிற என் செலவுக்கே நான் திணறிட்டு இருக்கேன்.
இதில் இந்த கடன் வேற என்னை அப்படியே அமுக்குது. ட்ரீட்மெண்ட்டுக்காக நிறைய இடத்துல கடன் வாங்கிட்டேன். இப்போ இந்த கடன்காரங்க தொல்லை வேற தாங்க முடியலை. இந்த சூழ்நிலையிலேருந்து நான் எப்படி தான் வெளியே வர போகிறேன்னே தெரியல. நீ ஒன்றும் தனி ஆள் கிடையாது. நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் சகோதரர்கள். கஷ்டம் வரும்போது நம்மளை ஒன்றா சேர்க்கிறதே அந்த கடவுள் தான். ஆமாம் ரவி, நம்ம சர்ச் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி பார்ப்போம். இது உன்னோட எல்லா பிரச்சனையும் தீர்க்கலைனாலும் உன்னோட கடன் சுமையை ஓரளவுக்கு குறைக்க கண்டிப்பாக உதவும். உங்கள் 2 பேருக்கும் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. இதுக்காக நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த நேரத்தில் எனக்காக வந்து உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீ எங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீ படுற கஷ்டத்தை அந்த ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. அவரோட பிள்ளைகளோட கைகள் மூலமாக அவரே உனக்கு உதவி செய்வார். ஞாபகம் வச்சுக்கோ ரவி, இந்த பாரத்தை நீ தனியாக சுமக்கலை. உன்னோட இந்த கஷ்டமான பாதையில் நாங்களும் கூடவே வருவோம். என் நாவு வறண்டு விட்டது, என் மூட்டு சிதைந்து குருதி நிற்காமல் வழிந்தோடுகிறது. சிலுவையின் பாரத்தை சுமக்க எனக்கு உதவி செய்ய சீமோன் முன்னே வருகிறார் கட்டாயத்தின் பேரில். சீமோன் அந்த நாளை திட்டமிடவில்லை. அவர் வீரனாகவோ சீடனாகவோ வரவில்லை. ஆனால் அந்த ஒரு செயல் வரலாற்றின் புனித தருணமாக மாறுகிறது. ஆசிரியர்கள், நண்பர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், வீட்டு பணியாளர்கள் என பல சீமோன்கள் உங்களுக்கு உதவி செய்கிறார்கள். நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொல்லி உங்கள் அருகில் நிற்கிறார்கள். அதுபோன்று நீங்கள் மற்றவர்களுக்கு கருணையுடன் உதவுவது எப்போதும் பெரிய செயலாக இருக்க வேண்டியதில்லை. சிலுவை கனமாக இருக்கலாம், ஆனால் பகிர்ந்தால் அது சுமக்க முடியும். ஏனெனில் பகிரப்படும் போது பாரம் குறைகிறது. அன்பு இயேசுவே, எங்களுக்கு உதவ கற்றுக்கொடும். பாரத்தை பார்த்து பின்வாங்காமல் முன்னே வந்து பெருமை இல்லாமல் உம் அன்பின் பிரதிபலிப்பாக மட்டுமே பார்க்கும் மனதை தாரும். ஒருவரின் சிலுவையை சிறிது நேரமாவது தாங்கும் கரங்களாக எங்களை மாற்றும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. மக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுள். இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சுளியை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஹாய் லாவண்யா, எப்படி இருக்க? ரொம்ப நாளாச்சு உன்னை சர்ச்சில் பார்த்து. என்னாச்சு? ஏன் ஆளையே காணோம்? ஆமாம் ரேவதி, எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியலை. நான் வீட்டு வேலை செஞ்சாவது என் குடும்பத்தை காப்பாற்றலான்னு இங்கே வந்தேன். விசிட் விசா முடிய போகுது. புது விசா எடுக்கக்கூட காசு இல்லை.
இப்போதைக்கு என்னால் இந்தியாவுக்கு கூட திரும்பி பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஊரில் என் பொண்ணுக்கு இன்னும் ஸ்கூலு ஃபீஸு கூட கட்டணும். ஒவ்வொரு நாளும் போக போக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேலை தேடிட்டு தான் இருக்கேன், ஆனால் ஒன்றும் செட் ஆகலை. லாவண்யா, எனக்கு புரியுது. இதெல்லாம் கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது என்னை பற்றி மட்டும் இல்லை ரேவதி, என் பொண்ணுக்கு என்னால் எதுவும் செய்ய முடியலையேன்னு தான் வருத்தமாக இருக்குது. அவளை நல்லா பார்த்துக்கணுன்னு தான் நான் இங்கே வேலைக்கு வந்தேன். ஆனால் இப்போ விசாவுக்கும் வழி இல்லை, அவள் ஃபீஸுக்கும் வழி இல்லை. லாவண்யா, நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத. நான் உனக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள், அப்புறம் நான் வேலை செய்கிற மேடம் கிட்டையும் கேட்டு பார்க்குறேன். அவங்கக்கிட்ட ஏதாவது வேலை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டு சொல்கிறேன். நம்ம ஆண்டவர் மேலே பாரத்தை போடுவோம். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. கடவுள் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார். எனக்கு நம்பிக்கை இருக்குது. ரொம்ப நன்றி ரேவதி. உன்னை மாதிரி ஒருத்தங்க கூட இருக்கிறது எனக்கு பெரிய நம்பிக்கையே தருது. எதுக்கு நன்றி லாவண்யா? உனக்கு நல்லது நடக்கணுங்கிறது அவரோட சித்தம். அதில் நான் ஒரு சின்ன கருவி, அவ்வளவுதான். முள்முடியினால் தலையிலிருந்து வழிந்த குருதி என் முகம் முழுவதும் வழிந்தோடுகிறது. கண்களில் இரத்தத் துளிகளாய் கண்ணீர். வெரோனிகா கொடூர கூட்டத்தின் நடுவில் வெறுப்பின் சத்தத்தை மீறி என் முகத்தை துடைக்கிறாள். அது ஒரு சிறிய கருணைச் செயல். ஆனால் அந்த செயல் நித்திய நினைவாக மாறுகிறது. பசியால் வாடுவோருக்கு உணவளிக்கும் போதும், ஆடையில்லாமல் இருப்போருக்கு ஆடை அளிக்கும் போதும், பொருளாதாரத்தில் பின்தங்கி இருப்போருக்கு பண உதவி செய்யும் போதும், நோயால் வாடுவோருக்கு உதவி செய்யும் போதும், நீங்கள் செய்யும் எந்த சிறு உதவியும் உங்களை வெரோனிக்காவாக மாற்றும். இன்றைய உலகிற்கு நிறைய வெரோனிக்காக்கள் தேவைப்படுகிறார்கள். வெரோனிக்காவாக மாறுங்கள். என் திருமுகத்தினை பரிசாகப் பெறுங்கள். அன்பு இயேசுவே, வெரோனிகா போல் பிறருக்கு உதவும் இதயங்களை எங்களுக்கு தாரும். உம்மீது உள்ள அன்பை எங்கள் வாழ்க்கையின் வழியாக வெளிப்படுத்த எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்கள் இதயங்கள் உம் இரக்கத்தின் பிரதிபலிப்பாக இருக்கட்டும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அஜய், என்னடா ஆச்சு? ஏன்டா அழுகிற? ஐ ஃபெயில்டா. திரும்ப ட்ரக்ஸில் போய் விழுந்துட்டு இருக்கேன்டா.
என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நான் என்னால் முடியல. இனிமேல் தொடவே கூடாதுன்னு நான் நிறையா வாட்டி சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அந்த டெம்டேஷன் ரொம்ப எனக்கு இருக்குடா. என்னால் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஐ ஃபீல் ஸோ ட்ராப்ட். ஒவ்வொரு வாட்டியும் நான் முன்னுக்கு வரணும்னு நினைக்கும்போது அப்படியே நான் பின்னாடி விழுந்துடுறேன். என் அப்பா என் அம்மா நான் அவங்கள ரொம்ப ஏமாத்திட்டேன்டா. அவங்க என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாங்கடா. நான் திருந்துவேன்னு வாழ்க்கையில் ஜெயிப்பேன்னு ரொம்ப நம்பினாங்கடா. ஆனால் அவங்க நம்பிக்கை எல்லாம் இப்போது மண்ணாக போயிடுச்சு. டேய், முதல்ல அமைதியாக இருடா. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுற எனக்கு தான் தெரியும். சில நேரம் அவங்க அன்புக்கு நான் வர்த்தே இல்லைன்னு தோணுதுடா. அவங்க முகம் எல்லாமே என் கண்ணு முன்னாடியே வந்துகிட்டே இருக்குது. இந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வரணுன்னா எனக்கு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு என் மேலே கண்ட்ரோல் இல்லைடா. இனிமேல் நான் மாறுவேனா என்னன்னு எனக்கு தெரியலடா. எனக்கு பிடிச்சவங்க எல்லாரையும் நான் திரும்ப கஷ்டப்படுத்துன்னு எனக்கு தோணுதுடா. டே அஜய், மனுஷனா தப்பு பண்ண தான் செய்வான். ஆனால் அதோடு நிறுத்தாமல் போராடுறது தான் முக்கியம். உன்னால் மறுபடியும் எதிர்த்து நிற்க முடியும். ஒரு தப்பு செஞ்சதுனால உன் லைஃபே முடிஞ்சு போயிடாது. எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குதுடா. நீ ஏற்கனவே போராடிட்டுருக்குற. இப்போவே உன்னால் முடியும். நான் உன் கூடவே இருப்பேன் இந்த விஷயத்தில். யூ ஆர் நாட் அலோன். நம்ம மெதுவாக ஒரு அடியாக எடுத்து வச்சு இதிலிருந்து வெளியே வருவோம். வழியெங்கும் என் இரத்தத்தின் சுவடுகள். உடல் சோர்ந்தே விட்டது. என்னால் மேற்கொண்டு ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத நிலை. சிலுவையின் பாரத்தாலும் சோர்வாலும் நான் மீண்டும் விழுகிறேன். உங்களின் பாவ நிலைகளும் அதன் அடிமைத்தனத்திலிருந்து எழ முடியாத உங்கள் நிலையும் என் சிலுவையின் பாரத்தை அதிகப்படுத்துகிறது. இருப்பினும் உங்களுக்காக நான் மீண்டும் எழுகிறேன். மகனே, மகளே, மாற முயற்சி செய்கிறீர்கள். ஆனால் பழைய அடிமைத்தனத்துக்குள் மீண்டும் விழுகிறீர்கள். தீய பழக்கங்களை களைவதற்கு முடிவு செய்கிறீர்கள். ஆனால் பழைய சுழற்சிகளில் மீண்டும் இழுக்கப்படுகிறீர்கள். ஒவ்வொரு முறையும் நீ மீண்டும் எழ முயற்சி செய்யும் போது நீ தோல்வியை அல்ல, நம்பிக்கையை தேர்ந்தெடுக்கிறாய் என்பதை நினைவில் கொள். அன்பு இயேசுவே, விழுவது முடிவு அல்ல என்பதை உணரச் செய்யும். மீண்டும் எழும் திட மனதை தாரும். எங்கள் பலவீனத்தை விட உம் இரக்கம் வலிமையானது என்பதை நினைவூட்டும். பாவத்தை விட உம் கிருபை பெரிது என்பதை உணர்ந்து எழ வரம் அருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார்.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மக்களே, சீக்கிரமாக கிளம்பு. தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துக்கோ. வெளியே ஒரே பதட்டமாக இருக்குது. ஒரே வெடி சத்தமாக கேட்டுட்ருக்கு. வா, சீக்கிரம் போ. குழந்தை கட்டியாக பிடிச்சிக்கோ. நாம் சீக்கிரம் பாதுகாப்பான இடத்துக்கு போனோம். அங்கே பாரு, ஒரு இடிந்து போன கட்டிடம். அங்கே போவோம், வா. கடவுளே, இதெல்லாம் ஏன் எங்களுக்கு நடக்குது? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோன்னு எங்களுக்கு இந்த தண்டனை? அம்மா, இதெல்லாம் எப்போ முடியும்? எனக்கு மறுபடியும் ஸ்கூலுக்கு போகணும். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். அவங்க எல்லாம் பத்திரமா இருப்பாங்க தானே? இங்கே வா மக்களே, நான் சொல்கிறத கேளு. நாம் இந்த ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். இந்த புயலும் இந்த குழப்பமும் ஒரு நாள் கண்டிப்பாக ஓயும். நாம் அமைதியாக இருக்கணும். நம்மால் முடிந்த உதவியை மற்றவங்களுக்கு செய்யணும். நம்ம நம்பிக்கையை மட்டும் விட்டுறக்கூடாது. இந்த இருட்டில் இருந்து கடவுள் தான் நமக்கு வழிகாட்டுவார். நம்மால் மாற்ற முடியாதவற்றை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தையும், நம்மால் மாற்ற முடிந்தவற்றை மாற்றுவதற்கான தைரியத்தையும் அவர் நமக்கு கொடுப்பார். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த வலியான காலமும் ஒரு நாள் கடந்து போகும். மறுபடியும் ஒரு நாள் இங்கு அமைதி திரும்பும். அதனால் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத. நம்ம அடுத்த தலைமுறை கண்டிப்பாக ஒரு பாதுகாப்பான அமைதியான உலகத்தில் வாழ்வாங்க. எனக்காக அழும் எருசலேம் பெண்களை பார்க்கிறேன். அவர்களின் அழுகுரலும் கண்ணீரும் என் சிலுவையின் வேதனையை விட அதிகமாக என் மனதை காயப்படுத்துகிறது. பயம் நிறைந்த இந்த உலகில் போர், வன்முறை, காலநிலை அச்சம், சமூக அநீதி, எதிர்காலத்தின் அறியாமை, இவற்றிற்காக நீங்கள் அழுகிறீர்கள். ஒன்றுமறியா பச்சிளம் குழந்தை முதல் முதியவர் வரை அநீதியால் சோர்ந்தவரையும் வன்முறையால் உடைந்தவரையும் நாளைய தினம் எப்படி இருக்கும் என்று தெரியாமல் நடுங்குகிறவர்களையும் காணும் பொழுது என் உள்ளம் உடைகிறது. இந்த உலகின் இருள் நிரந்தரம் அல்ல. ஆனால் நான் தரும் ஒளியும் நம்பிக்கையும் உண்மையானது. உங்கள் அழுகை ஜபங்களாகவும் உங்கள் முணுமுணுத்தல் உதவிக்கரங்களாகவும் மாறட்டும். நம்பிக்கையுடன் ஒவ்வொருவருக்காக ஜபிக்கும் ஜபம் கேட்கப்படும். உங்கள் நாட்கள் பயத்தில் அல்ல, தைரியத்தில், விரக்தியில் அல்ல, விசுவாசத்தில் உயரட்டும். நான் உங்களோடு இருக்கிறேன். படைப்பு இன்னும் என் தந்தையின் அன்பில் பாதுகாக்கப்படுகிறது. அன்பு இயேசுவே, பயத்தால் நிரம்பிய இவ்வுலகை குணமாக்கும். நாங்கள் விரக்தியில் அல்ல, விசுவாசத்தில் வேரூன்றவும் உம் சமாதானம் இவ்வுலகை ஆட்சி செய்ய வரமருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். Yeah.
9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வந்துட்டீங்களா? டீ கொண்டு வரவா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் என்னால் இப்படி ஓட முடியும்னு தெரில. ஒவ்வொரு நாளும் வேலையில் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. இத்தனை மணி நேரம் வேலை செஞ்சோம், ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. எவ்வளோ பண்ணியும் கூட எதுவுமே போதுமானதாக இல்லை. இன்னைக்கு நீங்கள் ரொம்ப டயர்டாக தெரியுறீங்க. இது வெறும் டயர்டு மட்டும் இல்லை பாப்பா, நான் மொத்தமாக தீர்ந்து போன மாதிரி ஃபீல் பண்ணுறேன். வேலை ஒரு பக்கம் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கு, பில்லெல்லாம் வேற இன்னொரு சைடு ஏறிக்கிட்டே இருக்குது, பொறுப்புகளும் கூடிக்கிட்டே போகுது. சில நேரங்களில் இந்த மொத்த உலகத்தையும் நான் தோளில் சுமக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அப்பா ஏன் சாட் அடைக்கீங்க? ஒன்றுமில்லடா தங்கம், அப்பாவுக்கு லேசாக டயர்டாக இருக்குது, அவ்வளோதான். எனக்கு எல்லாத்தையும் பற்றி கவலையாக இருக்குது. வீட்டு வாடகை, ஸ்கூல் ஃபீஸு, மளிகை செலவு, அப்புறம் பசங்களோட எதிர்காலம். நான் எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணாலும் இந்த பாரம் மட்டும் குறையவே மாட்டேங்குது. இங்கே பாருங்க, இப்போ உங்களுக்கு எல்லாமே ரொம்ப பாரமாக இருக்குது, எனக்கு புரியுது. ஆனால் இந்த கஷ்டத்தை நீங்கள் மட்டும் தனியாக சுமக்கலை. சில நேரங்களில் நான் உங்கள் எல்லாரையும் சரியாக பார்த்துக்கலையோ, தோத்துட்டேனோன்னு எனக்கு தோணுது. என் முழு சக்தியும் போட்டு முயற்சி பண்ணுறேன், ஆனால் இன்னும் எனக்கு அது பத்தலையோன்னு ஒரு பயம் இருக்குது. நீங்கள் எதுவும் தோக்கலை. இந்த குடும்பத்துக்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. அதுவே உங்கள் அன்பையும் பலத்தையும் காட்டுது. வாழ்க்கை பாரமாக இருக்கும்போது தான் நம்ம நம்பிக்கையை இன்னும் கட்டியாக பிடிச்சிக்கணும். நீங்கள் படுற ஒவ்வொரு கஷ்டத்தையும் தியாகத்தையும் அந்த கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். இந்த கஷ்டமான காலத்தில் இருந்து அவரே நமக்கு வழிகாட்டுவார். மம்மி எல்லாம் ஓகே ஆயிடுமா? கண்டிப்பாக ரிது. நம்ம ஒரு குடும்பமாக ஒன்றா இருந்து நம் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருந்தா எந்த கஷ்டத்தையும் நம்ம ஜெயிச்சிடலாம். நம்ம குடும்ப ஜெபத்திலே இதை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கண்டிப்பாக கடவுள் நமக்கு வழிகாட்டுவார். கல்வாரி பாடுகளின் பாதையில் சோர்ந்து விழுந்தாலும், மனுக்குலத்தின் தீச்செயல்களின் பாரத்தால் மீண்டும் மீண்டும் தடுமாறி விழுந்தாலும், நான் மீண்டும் உனக்காக உன்னை மீட்க எழுந்து வருகிறேன். இன்று உங்கள் குடும்பங்கள் மகிழ்ச்சியின்றி சோர்ந்திருக்கலாம். பொறுப்புகளின் சுமை, பொருளாதார அழுத்தம், உறவுகளில் புரியாமை உங்கள் இதயங்களை மீண்டும் மீண்டும் களைப்பாக்கலாம். சுமை சுமப்பவர்களே, என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். உடலும் மனமும் தளர்ந்திருக்கையில் ஒருவருக்கொருவர் துணையாக நில்லுங்கள். நம்பிக்கையுடன் எழுங்கள். அன்பு இயேசுவே, எங்கள் சோர்வை ஆசீர்வாதமாக மாற்றும். எங்கள் பலவீனத்தில் உம் வல்லமையை வெளிப்படுத்தும். உமது ஆவியின் துணையுடன் நாங்கள் எழுந்து நடக்க வரம் அருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். அறிவிப்பு: அருட்தந்தை அவர்கள் ஆலய ஹாலின் நுழைவு பகுதியில் பாவசங்கீதனம் கொடுத்து கொண்டிருக்கிறார். தேவைப்படுபவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம்.
இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கிளீனிங் கம்பெனிலேருந்து வந்திருக்கீங்களா? உங்கள் பேர் என்ன தம்பி? என் பேர் ரமேஷ் சார். நான் ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கேன். சரி, நீ முதல்ல ஆளை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடறேன். ஆமாம், நீ துபாய்க்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சுப்பா? இங்கே வந்து சார் 8 மாதம் ஆகுது. உன்னைய பார்த்தா கிளீனர் மாதிரி தெரியலையே. என்ன தம்பி படிச்சிருக்கீங்க? நான் காமர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கேன். அப்படியா? டிகிரி படித்தவனா இருந்தும் எப்படி இந்த வேலைக்கு வந்த நீ? ஆமாம் சார், ரொம்ப பெரிய கனவோடு இங்கே வந்தேன். ஒரு ஏஜெண்ட் சொன்னான் நல்ல ஆஃபீஸ் வேலை கிடைக்குமென்று சொல்லி என்னை இங்கே அனுப்பி வச்சான். அதுக்காக என் குடும்பமே ஒரு பெரிய கடன் வாங்கி என்னை துபாய்க்கு அனுப்பி வச்சாங்க சார். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. அந்த வேலையும் இல்லை, அந்த ஏஜெண்ட்டு எங்கே போனான்டே தெரியாது சார். எனக்கு பெரிய கடன் மட்டும்தான் இங்கே மிச்சம், வேறு வழியே இல்லை. ஐயோ, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே. அதனால தான் சார் இந்த க்ளீனிங் கம்பெனியில் வந்து சேர்ந்தேன். எப்படியாவது வாழணும், நம்மள்ட்ட இருக்கிற இந்த கடனையும் கொஞ்சம் அடைச்சி கொள்ளணும். ரமேஷ், வாழ்க்கை சில நேரம் ரொம்ப அநியாயமாக தெரியும். ஆனால் ஒரு விஷயம் நீ நினைவில் வச்சுக்கிடணும். நம்ம இயேசுவும் அவமானத்தையும் துன்பத்தையும் சந்தித்தார். அவரை கேலி செஞ்சாங்க, அவமதிச்சாங்க, நிராகரித்தாங்க. ஆனாலும் அவர் தாழ்மையாக தன் சிலுவையை சுமந்தார். சில நேரம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். இந்த வேலை விஷயமாக நிறைய பேர் என்ன அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. கொஞ்சம் பேர் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுவாங்க. ஒரு சில பேர் மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க. சில நேரத்தில் வாழ்க்கை ஏண்டா இப்படி இருக்குன்னு நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். உன் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கர்த்தர்கிட்ட ஒப்படைச்சிருப்பா. அவர் மேலே முழு நம்பிக்கையாக இரு. யாராவது உன்னை காயப்படுத்தினாலும் அந்த வேதனையை தாழ்மையோடு அவருக்காக பொறுத்துக்கோ. கடவுள் உன் நேர்மையும் உழைப்பையும் எப்போதும் பார்க்கிறார். ஒரு நாள் உனக்காக நல்ல வழி திறப்பார். ரொம்ப நன்றி சார். நீங்கள் சொன்ன வார்த்தை எல்லாமே எனக்கு மனசில் பதியுது. நான் தொடர்ந்து தைரியமாக வாழ்கிறதுக்கு கொஞ்சம் ஊக்கமும் தருது. உன் நம்பிக்கையை மட்டும் வலுவாக வச்சுக்க. இந்த கஷ்டமான காலம் என்றென்றைக்கும் நீடிக்காது தம்பி. அன்பு மகனே, மகளே, கல்வாரி பாதையில் நான் பட்ட அடிகளும் அடைந்த வேதனைகளும் உனக்கு தெரியும். இரத்த காயங்களினால் என் சதைகளோடு பிணைந்த என்னுடைய ஆடை களையப்படும் போது என் உடலின் காயங்கள் திறக்கப்பட்டு இரத்தம் பீரிட்ட வேதனை ஒருபுறம், மனிதனின் அடிப்படை உரிமையான ஆடை களையப்பட்டதன் வேதனை மறுபுறம். அன்பு பொறுமையுள்ளது, அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் என்று போதித்த நான் அதை வாழ்வாக்கி உங்களுக்கு காண்பித்து விட்டேன். இன்று பலர் மரியாதையை பல வழிகளில் களைகிறீர்கள். நாகரீகம் என்று அரைகுறை ஆடைகள் அணிகிறீர்கள். கிழிந்த ஆடையோடு இருப்போர்க்கு ஆடை கொடுக்காமல் வேடிக்கை பார்க்கிறீர்கள். பழிவாங்கும் எண்ணத்துடன் பெண்களின் புகைப்படங்களை தவறாக திருத்தி சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றுகிறீர்கள். பிறரை பழித்துரைத்து புறம் பேசி அவர்களின் மரியாதை என்னும் ஆடையை களைகிறீர்கள். அன்பு பிள்ளைகளே, பாவம் என்னும் ஆயுதத்தால் பரிசுத்தம் என்னும் ஆடையை களைந்து கொள்ளாதீர்கள். தூய ஆவியருளும் அன்பு, நீதி, மகிழ்ச்சி, அமைதி என்னும் ஆடையை அணிந்து கொள்ளுங்கள். அன்பு இயேசுவே, அவமானத்தால் உடைந்தவர்களின் இதயங்களுக்கு ஆறுதலாயிரும்.
நாங்கள் மற்றவர்களின் அடையாளத்தை களவாடுபவர்களாக இல்லாமல் அவர்களின் கண்ணியத்தை உயர்த்துபவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி அருளும். நாங்கள் அனைவரும் உம் சாயலில் படைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து மதித்து அன்பு செய்ய கற்றுத்தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். பதினொன்றாம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஷோ, ஒவ்வொரு நாளும் பாஸ் கொடுக்குற ப்ரெஷர் அதிகமாயிட்டே இருக்கு. டென்ஷன், எக்ஸ்ட்ரா வேலை, குறை சொல்கிறது இப்போ ரொம்ப தாங்க முடியாத மாதிரி இருக்கு. ஆமாடா, நம்ம எவ்வளோ வேலை செஞ்சாலும் அவருக்கு திருப்தியே இல்லாத மாதிரி இருக்கு. எப்பவும் நம்ம ஏதோ தப்பு பண்ணுற மாதிரியே பேசுவார். ஜோசப், நீ ஏன் அமைதியாக இருக்கிற? என்ன ஆச்சு? என் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு அருண். நம்ம பாஸ் என்னை எல்லார் முன்னாடியும் திட்டுறாரு. நான் செய்யாத தவறுக்காக என்னை எப்பொழுதும் குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்படின்னா நீ ஏன் அவர்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? நானும் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் சொல்ல முடியல. ரொம்ப பேசினா என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. சில நேரம் நான் ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன். இங்கே நான் சொல்கிறத கேட்க யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. ஜோசப், இப்படி எல்லாத்தையும் உனக்குள்ளே வச்சுட்டு இருக்காதடா. யாரும் உன்னை அந்த மாதிரி நடத்துறது சரியில்லை. ஆமாம், உனக்கு மற்றவங்க மாதிரி மரியாதை கிடைக்கணும். நீ அமைதியாக இருந்தேன்னா உன் நிலைமை இன்னும் மோசமாயிடும். நீங்கள் சொல்கிறது சரிதான் டேவிட், ஆனால் அந்த தைரியம் எனக்கு எப்போ வரும்னு தெரியல. தைரியம் ஒரே நாளே வராதுடா. முதல்ல நீ உன்னை நம்ப ஆரம்பி. இன்னொரு விஷயம் நினச்சிக்கோ, கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த அவமானம், உனக்கு நடக்கிற அநியாயம், உன்னோட போராட்டம் எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் உனக்கு வலிமை தருவார். நீ தனியாக இருக்கிறேன்னு நினைக்காதடா, நாங்கள் எப்போவும் உன் கூட இருப்போம். இனி பாவம் செய்யாதே என்று பாவ மன்னிப்பு எழுதிய என் கைகளில் ஆணிகள் துளையிடுகின்றன. உங்களுக்கு தலைவனாய் இருப்பவன் பணியாளனாய் இருக்கட்டும் என சீடர்களின் பாதங்களை கழுவிய என் கைகளில் ஆணிகள் குத்தி கிழிக்கின்றன. இறையரசு உலகெங்கும் பரவிட ஊர்தோறும் நடந்த என் பாதங்களில் ஆணிகள் துளைத்துச் செல்கின்றன. நீண்ட நெடிய ஆணியால் சிலுவையோடு சேர்த்து என்னை அறைந்த பொழுது என் எலும்புகளையும் தசைகளையும் துளைத்து ஆணிகள் வெளியேறுகின்றன. இன்று பலரை அடக்குமுறை நிறைந்த வீடுகளிலும் அலுவலகங்களிலும் பயம் சூழ்ந்துள்ளது.
வேலை தளங்களில் பயம், அச்சுறுத்தல், எங்கே எனது வேலை போய்விடுமோ என்று அநியாயமான அதிகாரத்தின் அடிமைச் சூழலில் சிக்கி தவிக்கின்றீர்கள். இந்த சூழ்நிலையில் சிலுவையில் அறையப்பட்டவர் போலவே நீங்களும் உணர்கிறீர்கள். மகனே, மகளே, உங்களுக்காக நான் அறையப்பட்டேன். உண்மையை உணருங்கள். உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். அன்பு இயேசுவே, அடிமைத்தன ஆணிகளால் நாங்கள் மீண்டும் அறையப்படாதிருக்க உதவி அருளும். எந்த ஆணியும் அன்பை விட வலிமையானதல்ல என்பதை உணர்ந்து உமக்காக வாழ்ந்திட அருள் புரியும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். டாக்டர், இன்னும் நிறைய பேஷண்ட்ஸ் வந்துட்டே இருக்காங்க. ஐசியூ ஆல்ரெடி ஃபுல் ஆயிடுச்சே, என்ன பண்ண? நாம இப்போ நிறுத்த முடியாது. கோவிட் ரொம்ப வேகமாக பரவிக்கிட்டே இருக்கு. இந்த மக்கள் நம்மளை நம்பி தான் இருக்காங்க. எப்படியாச்சும் நம்மளால் முடிஞ்சதை செய்யணும். ஆமாம் டாக்டர், நாம் 3 நாளாக ஓய்வே இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் தொடர்ந்து செய்வோம். இது நம்ம கடமை. டாக்டர், ஒரு மோசமான செய்தி. என்னாச்சு? டாக்டர் சாமுவேலுக்கும் நர்ஸ் மரியாவுக்கும் நோயாளிகளை காப்பாற்றும் போது தொற்று வந்துடுச்சு. நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி அவங்கள ஸ்டெபிளைஸ் பண்ண ட்ரை பண்ணோம். ஆனால் அவங்கள காப்பாற்ற முடியல. மற்றவங்களை காப்பாற்றிட்டு அவங்களோட உயிரையே கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு இது ஆபத்துன்னு நல்லா தெரிஞ்சிருந்தோம். இந்த கஷ்டமான சூழ்நிலையில் கூட இந்த சேவையை தொடர்ந்து செஞ்சாங்க. அவங்க சாதாரண டாக்டரோ நர்ஸோ இல்லை, உண்மையான ஹீரோக்கள். நாம் அவங்கள இழந்தாலும் அவங்களோட தியாகம் ஒருபோதும் அழியாது. உண்மையான சேவை என்னன்னு அவங்க நமக்கு காட்டியிருக்காங்க. அந்த பணியை நாம் தொடர்ந்து செய்யணும். அவங்க வாழ்க்கை முழுசும் கருணை, தைரியம், தியாகத்தை காட்டி மற்றவங்க வாழணும்னு அவங்க உயிரையே கொடுத்தாங்க. நாம் காப்பாற்றுற ஒவ்வொரு உயிரும் அவங்களுக்கு நாம் செய்கிற மரியாதை. என் தந்தை உலகை மீட்க யாரை அனுப்புவேன் என்றபோது இதோ நான் என்றேன். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லை என்று சொல்லி உங்களுக்காக என் உயிரை கொடுக்கிறேன். இன்று உலகம் பல உயிர்களை இழக்கிறது. போரின் கொடூரத்தில், நோய்களின் நிழலில்
தற்கொலை எண்ணங்கள், அடிமைத்தனமும் விஷப் பழக்கங்களும் வாழ்க்கையை மெதுவாக கவர்ந்து செல்கின்றன. புறக்கணிப்பும் அநீதியும் மதிப்பு மிக்க உயிர்களை மௌனமாக அழிக்கின்றன. ஒவ்வொரு இழப்பும் ஒரு எண் மட்டுமே அல்ல, ஒரு முகம், ஒரு பெயர், ஒரு கதை, ஒரு அன்பு, ஒரு இறை படைப்பு. இரு கரம் விரித்து சிலுவையில் நான் தொங்கிய காட்சியும், திருவிழாவில் இருந்து வழிந்த என் கடைசி சொட்டு இரத்தமும் தண்ணீரும் உங்கள் மீது நான் கொண்ட அன்பின் அளவுகளாய் உங்கள் இதயத்தில் பதியட்டும். இன்று இறப்பின் துயரத்தில் நிற்பவர்களே, அதை காண்பவர்களே, வலிமை கொள்ளுங்கள். எங்களுக்காக சிலுவையில் மரித்த இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்குகிறோம். வேதனையில் பிரிந்த ஆன்மாக்களை உம் கரங்களில் ஏற்று இளைப்பாறுதலை அருளும். நீர் அருளிய மீட்பில் நாங்கள் வாழ கிருபை அருளும் சுவாமி. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். பதிமூன்றாம் நிலை. அன்னையின் மடியில் இறைமகன் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். யார் அது? நான் தான் ஃபாதர் வந்திருக்கேன். வாங்க ஃபாதர், வாங்க உள்ள வாங்க ஃபாதர். உங்கள் மக சிஸ்டர் மரியா பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். என்ன ஃபாதர், அவ நல்லா தானே இருக்கா? அவள் வட இந்தியாவில் ஏழை குழந்தைகளுக்கு சேவை பண்ணிகிட்டு இருந்தா. அங்கே நடந்த ஒரு கலவரத்தில் குழந்தைகளை காப்பாற்ற முயற்சி பண்ணினா. அவள் கிறிஸ்தவ மதத்தை பற்றி போதிச்சுட்டு இருந்த தெரிஞ்ச சிலர் அவளையும் அந்த குழந்தைகளையும் தாக்கினாங்க. அந்த குழந்தைங்களை காப்பாற்றிட்டே அவள் உயிரிழந்துட்டா. ஐயோ ஃபாதர், என்ன சொல்கிறீங்க? என் பொண்ணு மரியா என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டியா? சின்ன வயசுலேருந்தே அவள் இயேசுக்காக வாழணும்னு சொல்லுவா ஃபாதர். இப்போ பாருங்க ஃபாதர், அவள் உயிரையே இயேசுக்காக தியாகம் பண்ணிட்டா. என் பொண்ணு இயேசுக்காக உயிரையே கொடுத்துருக்கா. அவன் நல்ல காரியம் பண்ணிட்டு போயிருக்கா ஃபாதர். எனக்கு நம்பிக்கை இருக்கு ஃபாதர். அவள் இப்போ பரலோகத்தில் இயேசுவோடு சந்தோஷமாக இருப்பா. அம்மா, எல்லோருக்கும் இப்படி ஒரு மக கிடைக்காது. உங்கள் மக உண்மையிலேயே இயேசுவின் உண்மையான சீடன். விவிலியத்தில் சொன்னது போல மற்றவர்களுக்காக உயிரை கொடுக்கின்ற அன்புதான் மிகப்பெரிய அன்பு.
அந்த குழந்தைகளை காப்பாற்ற அவ தன்னோட உயிரையே கொடுத்துருக்கா. அவ தியாகம் வீண் போகாது. இப்போ அவ துன்பமில்லாத இடத்துல இருப்பா. கர்த்தராகிய இயேசுவோட பரலோக மகிமையில இருப்பா. இயேசுவே, என் மகளை உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன், ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. அவ உங்களுக்காக வாழ்ந்தா, உங்களுக்காகத்தான் தான் உயிரையும் கொடுத்துருக்கா. அவளுக்கு நித்திய சமாதானம் கொடுங்க ஏசப்பா. சிலுவை பாடுகளின் உச்சமாக தன் உயிரை ஈந்த பின் என் கரங்களில் இளைப்பாறுகிறார் என் அன்பு மகன். இளைப்பாறட்டும். என் அன்பு மகனே, மகளே, என் இதயம் சொல்லன்னா துயரத்தில் இருந்தாலும் என் இதயம் கூறுவதை உங்கள் இதயம் ஒரு நிமிடம் கேட்கட்டும். இறை திருவுளத்துக்கு பணிந்து மீண்டும் உங்கள் அனைவருக்கும் விண்ணக வாழ்வை பெற்றுத்தர மனிதராக பிறந்து பலரின் பாவங்களை சுமந்து பாடுகள் பட்டு தனது இன்னுயிரையும் ஈந்துவிட்டார். என் மகன் அருளிய அன்பையும் இரக்கத்தையும் உடைந்த உள்ளங்களுடன் பகிருங்கள். இறை வார்த்தையின் வழியில் ஒருவருக்கொருவர் வழிகாட்டுங்கள். விசுவாசத்துடன் ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள். தூய ஆவியின் துணையுடன் இறை திருவுளம் அறிந்து வாழுங்கள். அன்பு மகனே, மகளே, தவக்காலம் ஒரு பருவத்தின் காலம் என்று எண்ணாமல் இரக்கத்தின் காலம், உங்களின் உண்மையான மனமாற்றத்தின் காலமாக அமையட்டும். நான் விரும்பி கேட்பது ஒன்றே, அவர் சொல்லுவதையெல்லாம் செய்யுங்கள். அன்பு அன்னையே, உமது வியாக்குலத்திற்காக மனம் வருந்துகிறோம். எங்களை மன்னியும். உம் திருமகனை அன்பு செய்யவும் அவரது திருவுலத்திற்கு பணிந்து வாழவும் எங்களுக்கு உதவி அருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். கல்லறையில் இயேசு புதைக்கப்படுகிறார்.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அது ஏனென்றால் உமது பாரமான திருச்சிலையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கல்வாரி பாதையில் என்னோடு உங்கள் சிலுவைகளை சுமந்து வந்த என் அன்பின் பிள்ளைகளே, நீங்கள் என்னோடு பயணித்த பாதைகள் வெறும் நிழல்களின் பாதையல்ல. ஏதோ ஒரு தருணத்தில் உங்களின் நிஜங்களை உணர்ந்திருப்பீர்கள். திருமுழுக்கின் வழியாக என்னோடு இணைந்திருக்கும் நீங்கள் என்னுடைய மரணத்திலும் என்னோடு இணைந்து இருக்கிறீர்கள். இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாக இராதபடி உங்களுடைய பழைய மனித இயல்பு என்னோடு சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறது. பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் நீங்கள் இறந்தவர்கள், என்னோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். தீர்ப்பிடாமலும் தீர்ப்பிடப்படாமலும் பிறரை மன்னிக்கும் மனதையும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதிலும் இல்லாமையிலும் தனிமையினாலும் வாடுபவர்களுக்கு ஆதரவாகவும் இருங்கள். இன்று பலரும் எதிர்பார்த்து வாழ்கிறீர்கள். சுகமடைவதற்காக, மருத்துவ அறிக்கையின் பதிலுக்காக, வேலை வாய்ப்பிற்காக, உறவுகளில் மாற்றத்திற்காக, மன அமைதிக்காக என காத்திருக்கிறீர்கள். அன்பு பிள்ளைகளே, உங்களுக்காக கல்வாரியில் அனைத்தையும் செய்து முடித்து விட்டேன். அதை நம்பி ஏற்று வாழ்வாக்குவது இனி உங்கள் கைகளில். அன்பு இயேசுவே, நாங்கள் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி உம்மோடு அடக்கம் செய்யப்பட்டதை நினைத்து உம்மை ஆராதித்து வணங்குகிறோம். நீர் எங்களுக்காக சிலுவையில் மரித்து இழந்த விண்ணக வீட்டை எங்களுக்கு பெற்று கொடுத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம். அந்த மீட்பெண் மூலம் அனைத்தையும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்பதையும் நம்புகிறோம். அந்த நம்பிக்கையில் நிலைத்து வாழ கிருபை கூர்ந்தருளும் சுவாமி. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசத்தை ஆத்மாக்கள் இறைவனின் நிலையான நித்திய சமாதானத்திலே பரக்கடவது. ஆமென். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதே சுவாமி, தயவாயிரும்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமென். அனைவரும் வசதி எழுந்து நிற்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு அருமையான காட்சி சிலுவை பாதைக்கு பிறகு கடவுளுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். எனவே தயவு செய்து உங்களுடைய செவிகளை இறை வார்த்தையின் பாதம் எழுப்ப வேண்டுகிறேன். எசையா 53வது அதிகாரம் 9வது வசனம். வீட்டிற்கு செல்லுகிற போது இந்த வசனத்தையும் நாம் தியானித்த இந்த திருச்சிலுவை பாதையினுடைய ஆசிரியரையும் நாம் எடுத்து செல்ல வேண்டும். வன் செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. ஆயினும் தீயவர்களிடையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள். இதுதான் நம் ஆண்டவர் இயேசுடைய வாழ்வு. அத்தனை வன் செயல்களை பொறுத்து கொண்ட கடவுள், அவர் வாயிலிருந்து எந்த ஒரு பழிச்சொல்லும் வரவில்லை. மாறாக தன்னுடைய தந்தையினுடைய திருவுளத்தையே நிறைவேற்றினார். அன்பே உருவான இறைவா, இந்த காட்சி திருச்சிலுவை பாதைக்கு பிறகு உம் மக்களாகிய நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை நீர் அறிவீர். குற்ற குறைகளோடு வந்திருந்த எங்களுக்கு இந்த ஒரு காட்சி சிலுவை பாதையானது எங்களுடைய வாழ்வை தொட்டிருக்கிறது. பல வகையான அருமையான மனிதர்களால் நடிக்கப்பட்டு இந்த காட்சியின் மூலமாக எங்களுடைய உள்ளத்தை உயர்த்த இந்த நேரம் எங்களுக்கு இருந்தது. எனவே உம்முடைய வாயிலே வன் சொல் அது வராதது போல எங்களுடைய வாயிலே அன்பும் இரக்கமும் நல்ல சொற்களும் வர எங்களை ஆசீர்வதியும். இந்த மாலை பொழுதில் ஒரே குடும்பமாக கூடியிருக்கிற எங்களுக்கு இந்த சிலுவை பாதை உம் மகன் இயேசுடைய பாதை எங்களுக்கு மீட்பின் பாதையாக இருக்கட்டும். குற்றங்களும் பாவங்களும் அகற்றப்பட்டு எங்களுடைய மனநிலையெல்லாம் தூய்மையாக்கப்பட்டு இன்னும் உம்மை அன்பு செய்ய எங்களுக்கு வரம் தாரும். ஆண்டவர் இயேசுடைய பாடுகளுடைய ஆசீர் உங்களோடு இருப்பதாக. அவர் பட்ட பாடுகளிலே அன்பு வெளிப்பட்டது போல உங்களுடைய வாழ்விலே அன்பு வெளிப்படுவதாக. ஆண்டவர் இயேசுவுக்கு சான்று பகர இரக்கத்தின் மனிதர்களாக வாழ ஆண்டவர் இயேசு உங்களோடு தங்கியிருப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. 2 நிமிஷம் கொஞ்சம் தயவு செய்து உட்காருங்க. பிரியமான மக்களே, இது இந்த திருச்சிலுவை பாதையை தியானிக்கிற போது எனக்கு வந்த விவிலிய வார்த்தை வசனம், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. இது நடக்குமா நடக்காதா எப்படி இருக்குமோ தெரியல அப்படின்னு சொல்லி பல நேரங்கள் இருந்தது. இதை ஒரு கரு உருவாக்கி பல விதங்களில் இந்த டீம் மெம்பர்ஸ் எல்லா கருத்துக்களை உள்வாங்கி இப்படிப்பட்ட ஒரு அருமையான தீமை செலக்ட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங் கொடுத்து மியூசிக் கொடுத்து நம்முடைய பிள்ளைகள், இந்த ஹைலைட் நம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தினது தான். அவங்க எல்லாம் இவ்வளவு தூரம் தமிழில் நம்ம பிள்ளைங்க உயர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய கடவுளுடைய வரப்பிரசாதம். ஸோ அதனால் எல்லா மக்கள் இருக்கிற ஆடியோ வீடியோ விஷுவல் டீம், கொயர் மெம்பர்ஸ், அங்கே மேலே இருக்கிற அத்தனை பங்களிப்பாளர்கள், இந்த பக்கம் இருக்கிற தம்பிங்க, டிஸ்பிளே பண்ணப்பட்ட தம்பிங்க, நம்ம எல்லாருமே இங்கே இருக்கிறோம். எல்லாருமே இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொன்னால் கேமராவோடு. ஸோ எல்லோரும் பங்களிப்பு பண்ணியிருக்கிறீங்க. யாருமே நாம் இல்லைன்னா அந்த பிள்ளைங்க இல்லை. அதனால் எல்லாருமே இதை நினைத்து நீங்கள் இந்த பிள்ளைங்களை உற்சாகப்படுத்துறதுக்காகவும் நமக்கு தேவையான ஆன்மீக கருத்தை உள்வாங்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க. எனவே தொடர்ந்து நம்முடைய எண்ணம் எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் உற்சாகமடைய வேண்டும், நாம் இன்னும் கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான். எனவே பிரியமான மக்களே, உங்களை எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இங்கே எல்லாம் வந்தாச்சு. ஸோ எல்லோரும் கரவொலி தட்டி உங்களுக்கு பாராட்டு சொல்லுவோமா? இத்தனை பேர் பங்கெடுத்துருக்கிறீங்க. 14 ஸ்தலம் வர இத்தனை பேர் பங்கெடுத்து எவ்வளவோ உங்களுடைய முயற்சிகளை தியாகம் பண்ணி
அதில் நல்ல பயிற்சி பெற்று இந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. அதனால் உங்களுடைய குடும்பத்தாருக்கு நன்றி, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்றி, இதில் பங்கெடுத்த எல்லா அத்தனை பிள்ளைங்களுக்கும் நன்றி. மே காட் பிளஸ் யூ, மே காட் ரிவார்டு யூ. இதுதான் உங்களுடைய பயணம். இயேசுவுக்கு நடிச்சிருக்கிறீங்க. அதனால் காட் பிளஸ் யூ. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஒரு நிமிஷம் இருங்க, என்னையவே டிமாண்ட் பண்ணுறான் ஐயா. அதனால் மக்களே ரொம்ப சந்தோஷம். 8 மணிக்கு நம்முடைய பங்கில் இந்த புனித வாரம் நடத்துகிற அதில் பங்கெடுக்கிற எல்லா மக்களும் இங்கே வர்றாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த 8 மணிக்கு நம்ம அந்த ஹாலை விட்டு வெளியே போகிறது நல்லாயிருக்கும். தயவுசெய்து இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே சின்ன சின்ன உதவி கேட்பாங்க. அந்த உதவியை செஞ்சு வெளியே செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பி சேஃப். சரிங்களா? ரொம்ப நன்றி. நம்ம மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை சரியாக 7:30 மணிக்கு நம்முடைய எஸ்எம்டிசி குருத்தோலை ஞாயிறு கொண்டாடுறோம். எனவே உங்களை எல்லாரையும் நான் எதிர்பார்க்குறேன் அந்த ஒரு உன்னதமான பரிசுத்தமான நிகழ்ச்சிக்கு. எனவே மே காட் பிளஸ் யூ. குட் நைட் அண்ட் வி கோ ஹோம். ஓகேங்களா? நன்றி. காட் பிளஸ். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ. சிலுவையை நிமிர்ந்து பாராயோ, அதன் பொறுமையை கொஞ்சம் கேளாயோ. உலகமே 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 உலகமே, சிலுவையை நிமிர்ந்து பாராயோ, அதன் பொறுமையை கொஞ்சம் கேளாயோ. உலகமே 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 உலகமே, பாவி மன்னிக்கும் சிலுவை இது, புது ஆவியை தந்திடும் சிலுவை இது. பாவி மன்னிக்கும் சிலுவை இது, புது ஆவியை தந்திடும் சிலுவை இது. துன்பத்தை போக்கிடும் சிலுவை இது, துன்பத்தை போக்கிடும் சிலுவை இது. மனதுயரத்தை நீக்கிடும் சிலுவை இது. சிலுவை இது, சிலுவை இது, சிலுவை இது, சிலுவை இது, சிலுவையை நிமிர்ந்து பாராயோ, அதன் பொறுமையை கொஞ்சம் கேளாயோ. குறைகளை அகற்றிடும் சிலுவை இது, பல நிறைகளை அழித்திடும் சிலுவை இது. குறைகளை அகற்றிடும் சிலுவை இது, பல நிறைகளை அழித்திடும் சிலுவை இது. மரணத்தை வென்ற சிலுவை இது, மரணத்தை வென்ற சிலுவை இது. பரமானத்தை காத்த சிலுவை இது. சிலுவை இது, சிலுவை இது, சிலுவை இது, சிலுவை இது, சிலுவை நிமிர்ந்து பாராயோ, அதன் பொறுமையை கொஞ்சம் கேளாயோ. உலகமே உலகமே
தூய ஆவியின் பெயராலே ஆமென்.